நான் ஒரு சிங்கிள் பர்சனா எல்லா பாரத்தையும் சுமக்கிறேன், வியாகுலத்தை சுமக்கிறேன். There is no one to share my agony. என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஷோ ஆஃப் பண்றதுக்கு தான் எல்லாரும் இருக்காங்க. அவங்களோட கஷ்டத்தை கேட்டு அவங்களுடைய வேர்ஷனை இம்போஸ் பண்ணதான் எல்லாரும் இருக்காங்க. But God knows everything. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் நம்ம இன்னொரு டெய்லி மிராக்கிள்குள்ளாக நம்ம போக போகிறோம். பிரியமான தேவஜனமே, நம்ம நியூவாக ஒரு சீரீஸ்குள்ளே நம்ம போகலாம். த காஸ்பல் ஆஃப் ஜானை குறித்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொடர்ந்து அதில் நிறையா ரகசியங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காஸ்பல் ஆஃப் ஜான் அப்படின்னாலே த புக் ஆஃப் லவ், இயேசுவின் அன்பை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், ஆண்டவருடைய அன்பை நீங்கள் இன்னும் தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் ஐம் டெல்லிங் யூ, யூ கேன் லேர்ன் and know lot of heaven's secrets. இயேசுவின் கடவுளின் ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்கிற ஒரு புத்தகமாக இருக்கும் இந்த ஆண்டவருடைய வார்த்தை. முதலாவது நீங்கள் இதில் பார்த்தீங்க என்றால் யோவான் 1ஆம் அதிகாரம் 47-48 வசனங்களை நாம் தியானிப்போம். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். பிரியமான தேவஜனமே, அங்கே பிலிப்பு நாத்தான் இடத்தில் இயேசுவை குறித்து சொல்லுகிறான். இயேசு கேட்ட உடனே நாத்தான் சொல்லுகிறான், நாசரேத்திலிருந்து என்னப்பா நடக்க முடியும்? ஒண்ணுமே நடக்க முடியாது, இல்லை நீ வா அப்படின்னு. அவன் வரான். நாத்தான் வருகிறதை கண்டபோதே இயேசு சொல்லுகிறார், நீ இதுக்கெல்லாம் முன்னாடி என்னை பார்க்கறதுக்கு முன்னாடி, பிலிப்பு ஒன்றை பார்க்கறதுக்கு முன்னாடி நீ அத்திமரத்துக்கு கீழே உட்காந்துருக்கும் போதே நான் உன்னை அறிவேன் அப்படிங்கிறாரு. பல சமயங்கள்ல அதுக்கப்புறம் அவன் சரண்டர் ஆயிட்டாங்க. நீ உண்மையிலேயே தேவனுடைய குமாரன். பல சமயத்தில் உலகத்திலே சரி, நம்ம வேர்ல்டு லைஃப்பில் டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அக்யூஸ்ட ஒரு போலீஸ் பிடிக்குது அப்படின்னு நான் ஒத்துக்குவானா? ஒத்துக்கவே மாட்டான். ஆனால் அதே ஒரு ப்ரூஃப் இருந்துச்சுன்னா ஒத்துக்குவான். ஒரு சமயத்தில் நம்மளுடைய அலுவலகத்துலேயும் நம்மளுடைய பணியாளி ஒரு ஆள் ஒரு பெரிய தவறான ஒரு செயல் செஞ்சுட்டான். நாங்கள் சொன்னோம், நல்லபடியாக சொல்லி பார்த்தாங்க அவனுடைய சுப்பீரியர்ஸ். இப்போ நீ செஞ்ச தப்பை நீ ஒத்துக்கணும், ஒத்துக்கிட்டு நீ மனம் திரும்பி நடக்கும். அவன் இல்லை நான் செய்யவே இல்லை அப்படின்னா. அப்புறமா சிசிடிவியோடைய ஃபுட்டேஜ் காமிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் ஒத்துக்கிட்டார். ஆனால் பிரியமான தேவஜனமே, நம்மளுடைய லைஃப்பில் இதை வேற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டும். பிரியமான தேவஜனமே, 2 காரியங்கள். ஒன்று, நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் நிர்வாணமாய் இயேசுவின் இடத்தில் இருக்கு. தேவனுடைய பார்வையில் மறைவானது எதுவுமே இல்லை. நான் பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நீ இருக்கிறேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். ஸோ இன்றைக்கு நீ கஷ்டத்தில் இருக்கும் பொழுதும் நான் உன்னை கண்டேன். நீ எல்லாவற்றையும் நீ இழந்து கொண்டிருக்கும் பொழுதும் நான் உன்னை கண்டேன். நீ சோர்வாய் இருந்த பொழுதும் நான் உன்னை கண்டேன். நீ படுக்கையில் இருந்த போதும் நான் உன்னை கண்டேன். சஞ்சல வியாகுலத்தில் இருக்கும் போதும் நான் உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்கிறான். நான் தனியால எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நான் ஒரு சிங்கிள் பர்சனா எல்லா பாரத்தையும் சுமக்கிறேன், வியாகுலத்தை சுமக்கிறேன். There is no one to share my agony. என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஷோ ஆஃப் பண்றதுக்கு தான் எல்லாரும் இருக்காங்க. அவங்களோட கஷ்டத்தை கேட்டு அவங்களுடைய வேர்ஷனை இம்போஸ் பண்ணதான் எல்லாரும் இருக்காங்க. அப்படி இல்லை. But God knows everything. பிரியமான தேவஜனமே, நீ ஒரு தவறு செய்கிறதுக்கு முன்பதாகவே அவர் உன்னை கண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த தேவனிடத்தில் நாத்தான் செஞ்சது என்ன தெரியுமா? நீர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் அப்படி நாங்கள் சரண்டர் ஆயிட்டோம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக 50ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார்.
ஸோ ஒன்ஸ் நீ ஆண்டவரிடத்தில் நீ சரண்டர் ஆகிட்டு, யூ ஹாவ் டு நோ தட் காட் knows everything in your life. You have to realize that He knows more than you. And you have to realize He knows you. He knows yourself more than you. பிரியமான தேவஜனமே, உங்களை நீங்க எவ்வளவு அறிஞ்சிருக்கிறீங்களோ அதை காட்டிலும் தேவன் அறிஞ்சிருக்கிறார் என்பதை நீங்கள் அங்கீகரிக்கும் பொழுது இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். இரண்டாவதாக, இந்த ஒரு தீர்க்க தரிசனம் வர்றோம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். இன்னொரு ஆளு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பதாக அதை நீ அறிந்து கொள்ளும் பொழுது அங்கே ஒரு ரட்சிப்பு வரும். இரண்டாவதாக, அங்கே ஒரு மனமாற்றம் வரும். மூன்றாவதாக, அங்கே ஒரு தவிர்ப்பு நடக்கிறது. ஒரு 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 எந்த விதமான ஒரு விக்கதான ஒரு காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு தவிர்ப்பு வருகிறது, தடை வருகிறது. ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், பிரிசன்ஸ்லாம் சிசிடிவி சர்வைலன்ஸ் 24/7 அப்படின்னு போட்டிருக்கோம். எதுக்காக அப்படி போடுறாங்க? எந்த ஒரு தவறு செய்ய ஆரம்பித்தாலே அங்கே தெரிஞ்சும் அப்படின்னு. அதனால ஸோ அதே போல் மனுஷர்களுடைய வாழ்க்கையில் பல பேரோட நம்ம பழகிறோம் இல்லையா? இன்னொரு ஆள் குழி வெட்டுறதுக்கு முன்பதாகவே நீ அதை அறிந்து கொண்டாய் அப்படின்னு அதிலிருந்து நம்ம தப்பி செல்லலாம். பிரியமான தேவஜனமே, யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நீங்க பாருங்க, மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாயிருக்கவில்லை. மனுஷருக்குள்ள என்னெல்லாம் சிந்திக்கிறார்கள், யோசிக்கிறார்கள் என்று இயேசு முன்பதாகவே அறிந்திருந்தபடினால் மனுஷரிடத்திலிருந்து ஒருவனால் அவருக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்க முடியவில்லை. ஆம் பிரியமானது, இன்னைக்கு 2 ரகசியங்களை நீங்க கற்றுக்கிட்டீங்க. ஒன்று, நம்மளுடைய வாழ்க்கை முழுவதாக அவருக்கு சகலமும் அவர் அறிந்திருக்கிறார். அவரை நம்ம ஒப்புக்கொள்ளும் பொழுது பெரிதான காரியங்களை அவர் நம் வாழ்க்கையை செய்வார். இரண்டாவதாக, மற்றவர்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்பதை அவர் உங்களுக்கு சுற்றி காட்டுவார். அன்றைக்கு எதிரி நாட்டு ராஜாவனுடைய பெட்ரூம்ல என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதை எலிசாவின் இடத்தில் தேவன் காண்பித்தார். அதே போல உங்களுடைய வியாபாரமா இருக்கலாம், அல்லது குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர் கர்த்தர். அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஜெபிப்போமா? அன்பின் நல்ல பிதாவே சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் எங்களுக்காக ஜெபிங்கன்னு கேட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, மனமிறங்கி அவர்கள் கண்களையும் செவிகளையும் நீ திறந்தர்கள். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கண்களையும் செவிகளையும் பரலோக ரகசியங்களுக்கு ஏற்றதாய் நீ மாற்றும் அப்பா. ராஜா, அவர்களுடைய எல்லா இன்னல்களையும் நீ அறிந்திருக்கிறீர். அதை அவர்கள் அறிந்திருக்கும் போது இயேசுவே, நீ சும்மா இருக்க மாட்டேன். நீ பெரிதான காரியங்களை நீ செய்வீர் அப்பா. அது மாத்திரமல்ல, give them the spirit of knowing the heart of others. என்னுடைய பலருடைய மனதை, எண்ணங்களை, சிந்தனைகளை தெரிந்து கொள்ளணும். இயேசுவே, ரகசியங்களை காட்டும், முன்னாடி வைத்திருக்கிற குழிகளை காட்டும், முன்னாடி வைத்திருக்கிற வலைகளை காட்டும். அதை நினைத்து தப்பி செல்ல என் உதவி செய். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.